வணக்கம், வணக்கம், வணக்கம். ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 5 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணுங்க நண்பர்களே. கண்டிப்பா இந்த சேனல் ஒரு நன்மையான சேனலா இருக்கும். இத பார்க்குறீங்களா? குப்பைமேனி கீரை, குப்பைக்கீரை, மூக்குரட்டை கீரை, அமான் பச்சரிசி இது எல்லாமே மருத்துவ குணம் உள்ள ஒரு மூலிகை கீரைகள். நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு பல ஆயிரம் செலவு பண்ணி பல மாத்திரைகளை சாப்பிட்டு வயிறு புண்ணாகிறதும் இல்லாமல் கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதும் இல்லாமல் எல்லாமே துன்பங்களாக தான் அமையுது. அதனால் நீங்கள் வாரத்தில் ஒரு முறை இந்த மூக்குரட்டை கீரையை பறிச்சிட்டு போய் சின்னதாக ஒரு தக்காளி, சின்ன வெங்காயம், சீரகம், மஞ்சத்தூள் போட்டு அப்படியே வேக வச்சு ஒரு தாளிப்பை போட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா எவ்வளோ பெரிய கிட்னி கல்லாக இருந்தாலும் அந்த கல்லுலாம் கரைஞ்சி போயிடும். அதே மாதிரி இந்த குப்பைமேனி கீரையை எடுத்து கொஞ்சம் மஞ்சத்தூளை போட்டு அரைச்சி கை காலில் அப்படியே தேய்ச்சி 1 மணி நேரம் பொறுத்து குளிச்சிங்கன்னா உடம்புல உள்ள ஸ்கின்னில் உள்ள அரிப்பு எல்லாம் போயிடும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா குப்பைக்கீரை பழக்கீரைன்னு சொல்லுவாங்க. அந்த குப்பைக்கீரையை வாரத்தில் ஒரு நாள் பறித்து அதை பொரியல் பண்ணி இல்லை கூட்டு செய்து உணவோடு சேர்ந்து சாப்பிட்டிங்கன்னா வயிறு சுத்தமாக கிளீன் ஆகிடும். நோய் நொடி இல்லாத வாழ்க்கையை தரும். இன்னும் பார்த்தீங்கன்னா நிறைய தகவல்களை நான் சொல்கிறேன். அது எல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியலனாலும் சரி ஒரு 5 பேருக்கு ஃபார்வர்டு பண்ணுங்கள். யாருக்காவது அது ஒரு உதவியாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அமான் பச்சரிசி கீரையை அப்படியே பறித்து அலசிட்டு அப்படியே சாப்பிட்ணும். நெஞ்சு எரிச்சல், வயிறு புண்ணு, காலையில் ஒரு 4 மணிக்கெல்லாம் ஏப்பமாக வரும். மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில நேரங்களில் மூச்சு விட முடியாது. சில பேர் ஜீரக வாட்டர் வச்சு குடிப்பாங்க, சில பேர் வெந்நீரை வச்சு குடிப்பாங்க. அதை எல்லாமே சரி பண்ணக்கூடிய ஒரே ஒரு கீரை அமான் பச்சரிசி கீரை. இந்த கீரையை வாரத்தில் ஒரு நாள் வெறும் வயிற்றுல சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வயிற்றுல ஏற்படாது, நெஞ்செரிச்சல் வராது. நாள்பட்ட புண்ணா இருந்தால் கூட அடிக்கடி ஏப்பம் வந்தால் கூட இந்த அமான் பச்சரிசி கீரைகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். எங்கே பார்த்தாலும் கிடைக்கும். அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமாக இந்த அமான் பச்சரிசி கீரை பலருக்கு ஆண்மை சக்தியை அதிகரிக்கக்கூடிய வல்லமை மிக்க இந்த கீரையை பயன்படுத்தி பாருங்கள். இதை பார்க்குறீங்களா? அதை பறிச்சாக்க அப்படியே பால் மாதிரி வரும். பால் நம்ம உட்கொள்ளும் போது நமக்கு நிச்சயமாக ஆண்மை சக்தி அதிகரிக்கும். இதை பல நேரங்களில் சொல்லியிருக்கிறாங்க. தயவு செய்து அமான் பச்சரிசி கீரையை எங்கே பார்த்தாலும் விட்டுடாதீங்க. ஜிஎம்பி மாயவரம் வாசனை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றியுடன் அப்துல்லா மாயவரத்தான்.